இப்பொழுது உங்கள் முன்னால் நமது பள்ளியினுடைய தலைவர் ஆர் முபாரக் அலி அண்ணன் அவர்கள் ஒரு சில வார்த்தைகள் இங்கு பேசுவார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். நான் ரொம்ப டைம் எடுக்கல, 2 minutes தான். இந்த மதரசா தீனியாத் மதரசா ஆரம்பிக்கும் போது சொன்ன அதே இதில் பெற்றோர்கள்லாம் உங்கள் பிள்ளைய கொடுங்க, 3 வருஷத்தில் உங்கள் பிள்ளைய வேறு லெவலில் கொண்டு வரேன்னு சொல்லிட்டு அதில் மொதல் வருஷம் இன்றைக்கி ப்ரோக்ராம் பார்த்துருப்பீங்க. போன வருஷம் நம்ம பிள்ளை எப்படி இருந்தது, இந்த வருஷம் எந்த லெவலில் கொண்டு வந்திருக்கோம். இது ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை எடுத்து வச்சுருக்கோம். இன்னும் 2 வருஷம் இருக்குது. அதுக்குள்ளே உங்கள் பிள்ளைகளை மார்க்க கல்வியில் சரி, மார்க்க கல்வியில் வேறு லெவலில் கொண்டு போயிடுவோம் இன்ஷா அல்லா. அல்லாஹ் இதை பெரிய நல்ல ஒரு டீம் அமைஞ்சிருக்கு. அதாவது ராப்பாகலாம் பர்சனல் எல்லாருக்குமே பர்சனல் ஒர்க்கு பர்சனல் டைம்னு இருக்கும். எங்கள் கூட இருக்கிற நிர்வாகிகள் நான் எதுவுமே தனியாக சாதிக்கலை. எல்லாருமே அவங்களோட சாட்டர்டே சண்டே ஃபேமிலி கூட ஸ்பெண்ட் பண்ண அந்த டைமெல்லாம் விட்டுட்டு இதுக்காக உழைப்பை போட்டு தான் இத்தனை ஏற்பாடுகளும் நடத்தி ஒரு வருட காலமாக இந்த தீனியாத்து முறைப்படி மக்தப் மதரசா இங்கே நடைபெறுது. அதனால் அனைத்து உறுப்பினர்களுக்கும் நான் ஜஸாக்கல்லாஹ் ஹைரன் சொல்லிக்கிறேன். இது அடுத்தது பார்த்திங்கன்னா என்னுடைய டீம், அடுத்து பெற்றோர்கள். நான் என்ன சொன்னேன்னா, எப்படி ஒரு ஸ்கூலுக்கு அனுப்புகிறீங்களோ அதே மாதிரி ட்ரெஸ்ஸை போட்டு நல்ல ஒரு நீட்டாக அனுப்புங்கன்னு சொன்னேன். அதே மாதிரி கரெக்டாக யூனிஃபார்மை போட்டு அனுப்புகிறீங்க. உங்கள் எல்லாருக்குமே ஜஸாக்கல்லாஹ் ஹைரன். அடுத்ததாக உஸ்தாதா நம்ம ஊருக்கு நம்ம ஊர்லேயே கிடச்சது அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாக்கியம். ஆனால் அவ்வளோ சிறப்பாக எல்லாத்துக்குமே சொல்லி கொடுத்து பிள்ளைங்களோட அடுத்தடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க. அடுத்தது நம்ம ஊரில் இப்போ 4 மாதம் 5 மாதமாக நம்ம அஜர்த்து உள்ளே வந்தாலுமே அந்த கண்ட்ரோலை எடுத்துக்கிட்டு ரொம்ப சிறப்பாக செஞ்சு அவங்களுக்கும் ஒரு ஜஸாக்கல்லாஹ் ஹைரன் சொல்லிக்கிறேன். நம்மளோட முசையத் அல் ஹாஃபில் அவருக்கும் ஜஸாக்கல்லாஹ் சொல்லிக்கிறேன். இந்த கம்ப்ளீட் டீம் இல்லை அப்படின்னா இந்த மதரசாவும் இல்லை, அடுத்தடுத்த கட்டத்துக்கும் நாங்கள் நகர முடியாது. அத்தனை பேரோட சப்போர்ட்டோடைய அல்லாஹ் அவனுடைய சப்போர்ட்டோடையும் தான் இந்த நிகழ்ச்சியும் இந்த தீனியாத் மக்தப் மதரசாவும் நல்லபடியாக நடந்துக்கிட்டு இருக்குது. இதில் புதிய உதயமாக நிஸ்வான் மதரசா ஆரம்பிக்கிறோம். எத்தனையோ இஸ்லாமிய ஊர்கள் சொல்லுவாங்க, லால்பேட்டை அங்கங்கே சொல்லுவாங்க, எங்கள் ஊரில் இத்தனை ஆலிமா பட்டம் வாங்கினவங்க இருக்காங்கன்னு சொல்லிட்டு. இன்னும் குறைஞ்ச ஒரு 10 வருஷ காலத்தில் நம்ம வீட்டில் எல்லார் வீட்டிலையுமே ஒரு ஆலிமா இருக்கணும். இஸ்லாமிய கல்வி படித்தவங்க கண்டிப்பாக இருக்கணும். அல்லாஹ் அதுக்கு உதவி செய்வான். அதுக்கு உண்டான ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு தான் இப்போதைக்கு வச்சுருக்கோம். இதுக்கும் உங்களுடைய ஆதரவுகள் இருக்குன்னு நினைக்கிறேன். அல்லாஹ் கிருபை செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.